ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம துணிகாய போடுறதுக்கு கிளிப்பு வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறதையும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான வாட்டர் கேன் இருக்குது இல்லையா, அந்த வாட்டர் கேன்லேருந்து நெக் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. ஸ்டீல் கிரப்பர் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதை நாலாக மடிச்சுக்கலாம். நாலாக மடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய த்ரெட்டு ஒன்று எடுத்து அதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். ஸ்க்ரப்பரோட ஓரத்தில் இந்த த்ரெட்டை நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் போர்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மூடியை கழட்டிட்டு நம்ம கட்டி வச்ச ஸ்க்ரப்பரை உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கலாங்க. நல்லா டைட்டாக உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடிக்குள்ளே இந்த த்ரெட்டை விட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மூடிக்கு மேலே நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் ஸ்க்ரப்பர் கலண்டு விழுகாமல் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் ஸ்க்ரப்பரில் விளக்கும் போது ஒரு சில சமயங்களில் நம்ம கையை கிழிச்சு விடும் இல்லையா, அது கிழிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லையா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மருதாணி இலைகளை தண்ணியில் அலசிட்டு இதில் ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயங்களில் நம்ம போடக்கூடிய மருதாணி செவக்காமல் போயிடும் இல்லையா, அது செவக்காத மருதாணி எப்படி செவக்க வைக்கிறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஊற வச்சு புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நம்ம ட்ரையாக புளி போடும்போது பார்த்திங்கன்னா சரியாக அரை விடாது. இதை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக அரை விட்டுரு. இது கூட ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இதில் 4 சொட்டு லெமன் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னா, ஏன்னா நம்ம மருதாணி இலைகளை கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி நமக்கு வரும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நைஸாக சூப்பராக அரை விட்ருங்க. இதை நம்ம கையில் போடும்போது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட மருதாணி செவக்காத மருதாணி இலைகளாக இருந்தாலும் நம்ம போடக்கூடிய கிராம்பு, சர்க்கரை, எலுமிச்சை சாருக்கு மருதாணி பார்த்திங்கன்னா சூப்பராக செவக்கும். செவக்காத மருதாணி இலைகளும் சூப்பராக செவக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான சட்டியை எடுத்திருக்கேன். இதில் பப்பாளி காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு மூடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா கடுகுலேருந்து வரக்கூடிய ஹீட்டில் சீக்கிரமாகவே பப்பாளி பழுத்துரும். நீங்கள் உடனே பப்பாளி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கடுகு போட்டு மூடி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பப்பாளி பழுத்துரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான வாட்டர் கேன் எடுத்திருக்கேங்க. வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்கக்கூடிய நெக் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எட்ஜஸ்லாம் கத்தியை அடுப்பில் காய வச்சு இதை லைட்டாக நம்ம தடவி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கிராச் இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பால்கனியில் துணி காய போடும் போது கிளிப்பு போட்டால் அது கலண்டு விழுந்துடும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலில் நெக் போர்ஷனை எடுத்து நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் சரி துணி பறந்தே போகாதுங்க. நம்ம இந்த பெட்ஷீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளிப்பு போட்டால் கலண்டு விழுந்துடும் இல்லையா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பெட்ஷீட் கலண்டு விழுகவே விழுகாதுங்க. நான் பால்கனியில் போட்டிருக்கேன். இது போட முடியாத துணி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி கிளிப்பு போடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக துணி நிற்கும். நான் போர்வை, பெட்ஷீட் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தாங்க கிளிப்பு போட்டிருக்கேன். நம்ம பிள்ளையை யூஸ் பண்ணிவிட்டு போடக்கூடிய பேனா மூடிகள் இருக்குது இல்லையா, அந்த மூடிகளை இந்த மாதிரி நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடையில் கிளிப்பு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த பேனா மூடியும் நமக்கு சூப்பரான ஒரு கிளிப்பு மாட்டம் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பாத்திரம் விளக்கிட்டு லாஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அது நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம துணி துவைக்கக்கூடிய ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை எடுத்து இந்த ஸ்க்ரப்பரை நல்லா உள்ளே அமுக்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா அமுக்கி விடும்போது பார்த்திங்கன்னா கீழே விழுகாது. இது உங்களுக்கு கீழே விழுந்துருங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சுற்றி நீங்கள் லப்பர் பேண்டு போட்டு எடுத்துக்கோங்க. லப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் டைல்ஸு கழுவத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பழைய ஸ்க்ரப்பரை போட்டு நம்ம கை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இது நம்ம கையில் குத்திடும். அப்படி குத்தாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ப்ரஷ்ஷில் ஸ்க்ரப்பரை நல்லா வச்சுட்டு இது நம்ம டைல்ஸு தேய்ச்சி கழுவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கையும் கிராச் ஆகுது. டைல்ஸில் உள்ளக்கூடிய அழுக்கும் சூப்பராக போகுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. மழை காலம் வந்துட்டாலே தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்படி தக்காளி கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. எல்லா தக்காளியும் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பீர்ஸ் எடுத்துக்கலாங்க. அந்த பீர்ஸில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயும் மஞ்சத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியிலேருந்து காம்பு பகுதியில் இந்த எண்ணெயும் மஞ்சளையும் நம்ம தேய்ச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. பனி காலத்தில் மழை காலத்தில் தக்காளி வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் எண்ணெயும் சேர்த்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளி கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு நம்ம தக்காளி போட்டு வைக்கக்கூடிய பேஸ்கட் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு பேப்பரை வச்சுட்டு அரிசி மாவை இந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எடுத்துக்கலாங்க. நம்ம தக்காளியில் மஞ்சத்தூள் எண்ணெயும் தடையும் வச்சுருந்தோம் இல்லையா, அதை மேலாக வச்சுட்டு தக்காளியை வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கலாங்க. அடுக்கிட்டு மேலாக கொஞ்சமாக அரிசி மாவை தூவி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை காலங்கள்லையும் பனிகாலங்கள்லையும் தக்காளி வந்து நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு நெயில் கட் எடுத்திருக்கேன். இந்த நெயில் கட்டில் நமக்கு வந்து கத்தியாட்ட ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறது தாங்க இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம குக்கரோட ஹேண்டில் வந்து அடிக்கடி லூஸ் ஆகிடும் இல்லையா, இந்த ஹேண்டலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கு இந்த நெயில் கட்டில் இருக்க கத்தி வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக நம்ம டைட் பண்ணுறத விட இந்த மாதிரி நெயில் கட்டரில் இருக்க கத்தியை கொண்டு நம்ம டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, ரொம்ப டைட்டாகவும் இருந்துச்சு. இதவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நமக்கு நெயில் கட்டரில் இருக்க கத்தியே போதுங்க, வேறு எதுவும் தேவைப்படாது. இந்த நெயில் கட்டரில் நம்ம நெயில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சைனிங் பண்ணதுக்கு அந்த கத்தி மாதிரி பேக் சைடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சைடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியை வந்து சூப்பராக ஷார்ப் பண்ணலாங்க. நமக்கு இனிமேல் கத்திகளையும் நெயில் கட்டரில் நம்ம வந்து சூப்பராக ஷார்ப் பண்ணிக்கலாங்க. இதே நெயில் கட்டரில் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன். கொசுபத்தி உடஞ்சி போச்சுன்னா கவலையே இல்லைங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் கட்டர் இருக்கு இல்லையா, இந்த நெயில் கட்டரில் ஓரத்தில் நம்ம கொசுவத்தியை சொருகி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இது நின்று நல்லா கடைசி வரையில் நமக்கு எரியுங்க. நம்ம இந்த மாதிரி உடஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து தூக்கி எரிஞ்சிடும். ஸ்டாண்ட்லேயே நம்ம மாட்டி வைக்க முடியாதுங்கிறனால தூக்கி போட்டுறோம். இனிமேல் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் கட்டரில் இந்த மாட்டி வச்சு நம்ம வந்து இதை கடைசி வரையில் யூஸ் பண்ணலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.